நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா idioms and phrases. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். இந்த ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி இன் குட் டேஸ். நம்மளோட லைஃப்பில் நாமளே ஒரு கம்ஃபர்டான ஒரு பொசிஷனில் இருப்போம். நமக்கு மற்றவங்களோட தேவையோ எந்த ஒரு ஹெல்ப் எதுவுமே வந்து நமக்கு அந்த டைமில் வந்து தேவை இருக்காது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் நம்ம கூட இருப்பாங்க. அதே இது நாம் ஒரு எமர்ஜென்சின்னு அவங்கக்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டோன்னா அவங்க வந்து நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a fair weather friend is not much help in emergency. அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட எமர்ஜென்சி டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் லெட்டர். மேன் ஆஃப் லெட்டர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஸ்காலர். ரொம்ப ஒரு மேதாவி, ஒரு புத்திசாலியான ஒரு பர்சனாக தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்காலர்னு அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Professor Nadraj is considered as a man of letter. இங்கே வந்து ப்ரொஃபஸர் நட்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து எப்படி எல்லாரும் பார்க்காங்கன்னா ஒரு ஸ்காலர் பர்சனாக வந்து பார்க்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு டைஸ் அ டாக்ஸ் டெத். இதுக்கு மீனிங் என்னென்னா அன்ஹீரோயிக் டெத். அன்ஹீரோயிக் டெத் அப்படிங்கிறதுனா ஒரு பரிதாபமான ஒரு சாவை தான் அன்ஹீரோயிக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா the death of supporting actor in the movie is like a dog's death. சப்போர்ட்டிங் ஆக்டரோட சாவு வந்து இந்த படத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு பரிதாபமாக இருந்துச்சு அப்படிங்கிறது இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ. டு மீட் ஒன் வாட்டர்லூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா டு மீட் ஒன்ஸ் டிஃபீட். தோல்வியை சந்தித்த ஒரு பர்சனை தான் என்னென்னு சொல்லாங்கன்னா டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ. இதில் வந்து ஒரு தோல்வியை சந்தித்த எல்லாரையுமே வந்து என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க. லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸை ஃபுல்லாமே பார்த்துட்டு வந்து திடீர்னு ஒரு ஃபெயிலியர் அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த டு மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ அப்படிங்கிற இந்த ஃப்ரேசஸ் வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா after beating many struggle the champion finally meet his waterloo. என்னன்னா அந்த சாம்பியனாலே ஒரு சக்ஸஸை பண்ணவங்களை மட்டும்தான் சாம்பியன் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தான் ஏன்னா அவன் எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி வந்த அவன் ஃபைனலாக என்ன செஞ்சானா தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஷோ ஒயிட் ஃபெதர்ஸ். டு ஷோ ஒயிட் ஃபெதர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா டு ஷோ ஃபியர். நம்மளோட பயத்தை வெளியே காமிக்கிறது தான் வந்து அதோட அர்த்தம். இதுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா அந்த காலத்தில் போர்லாம் வந்துச்சுன்னா ஒரு பயந்த அரசர் என்ன செய்வார்னா சமாதானம் காட்டுன்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியை வந்து காட்டுவாங்க. ஸோ அதுதான் அந்த வெள்ளை கலர்னாலே என்னென்னா நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறது. அவர் வந்து அந்த ஒயிட் ஃபெதர் அந்த வெள்ளை கொடியை காட்டுறதே வந்து என்னென்னா நான் வந்து உங்ககிட்ட பயந்துட்டேன், ஸோ எனக்குள்ள பயம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்து அந்த இது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க டு ஷோ ஒயிட் ஃபெதர் அப்படின்னு. இதோட எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஷீ ஷோஸ் த ஒயிட் ஃபெதர் வென் ஃபேஸ் வித் ட்ராஜடி. அவளோட பயத்தை வந்து காமிச்சா, அவளோட அந்த கஷ்டத்தில் அந்த ட்ராஜடியான அந்த சிச்சுவேஷனில் வந்து அவளோட பயத்தை வந்து காட்டினா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் த கார்டியன் நாட். கட் த கார்டியன் நாட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா டு பெர்ஃபார்ம் எ டிஃபிகல்ட் டாஸ்க். ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து டு கட் த கார்டியன் நாட் அப்படிங்கிறது மீனிங். ஏன்னா நாட் அப்படின்னாலே என்னென்னா முடிச்சு, ஒரு முடிச்சு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா அவுத்துட்டோம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் லைக் அ கட்டிங் த கார்டியன் நாட். உனக்கு புரிய வைக்கிறது எனக்கு வந்து கார்டியன் நாட்டையே கட் பண்ண மாதிரி ஒரு பெரிய முடிச்சு நான் என்ன செஞ்சேன் அவுத்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ்.
டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் தென் த ஆக்சுவல் வேர்ட். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தையிலேருந்து நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ரீட் பிட்வீன் த லைன்ஸ், நான் நிறைய விஷயங்கள் அவன் சொல்கிற அந்த மீனிங்கோட எக்ஸ்ட்ரா நான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த லெட்டர் இஸ் மீன் டு பி ரீட் பிட்வீன் த லைன்ஸ். அந்த லெட்டரில் வந்து இந்த நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட் கிராஸ் ரோட். அட் கிராஸ் ரோட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா பி இன் கன்ஃபியூஷன் பிகாஸ் ஆஃப் மெனி சாய்ஸ். ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது. அதுவும் வந்து அந்த குழப்பம் எதனால் வருதுன்னா நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் வந்து நம்ம முன்னால் இருந்துச்சுன்னா. இதோட எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ நமக்கு பிடிச்ச டிஷ்ஷஸாக ஃபுல்லாக வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க எல்லா சாப்பாடுமே நமக்கு பிடிச்சது தான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை சாப்பிடுன்னு கன்ஃபியூஸாக இருப்போம். ஏன்னா இதுவும் நமக்கு பிடிக்கும், இதுவும் நமக்கு பிடிக்கும், எல்லாமே நமக்கு பிடிச்சது. ஃபர்ஸ்ட் நான் எதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அட் கிராஸ் ரோட்னு. இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அட் கிராஸ் ரோட் இன் ஹிஸ் கெரியர். அவனோட கெரியரை வந்து சூஸ் பண்ணுறதுல அவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மூட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு மீனிங் என்னென்னா கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட். ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்க. கான்ட்ரவர்ஷியல்னாலே சர்ச்சைக்குரியது. இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மூட் பாயிண்ட் வெதர் த சிக்கன் ஆர் த எக் கேம் ஃபர்ஸ்ட். இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்லை முட்டை ஃபர்ஸ்ட் வந்ததா? ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் த்ரூ ஒன்ஸ் ஹேட். இதோட மீனிங் என்னென்னா டாக் நான்சென்ஸ். சிலர் வந்து பேசுறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது. அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நான்சென்ஸாக இருக்கும். இவங்க என்னதான் சொல்ல வாராங்க அப்படிங்கிறதே நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லாங்கன்னா டாக் த்ரூ ஒன்ஸ் ஹேட். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் டாக்கிங் த்ரூ ஹேட் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ஹி வாஸ் சேயிங் வாட் ஹி வாஸ் சேயிங். என்னன்னா இவன் என்ன பேசுகிறாங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறது இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் வைட். ஃபார் அண்ட் வைட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஆல் அரவுண்ட், சுற்றி. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த பீப்புள் கேம் ஃப்ரம் ஃபார் அண்ட் வைட் டு see the parade. சுற்றி உள்ள எல்லா இடத்துல இருந்தும் பீப்புள்ஸ் வந்து என்னென்னா அந்த பரேட் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் அவே. ஃபார் அண்ட் அவே அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டைன்லின்னு அர்த்தம். சர்டைன்லி அப்படின்னாலே வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிச்சயமா அப்படி சொல்கிறது தான் வந்து நம்ம சர்டைன்லி அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் அண்ட் அவே த ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். என்னென்னா இந்த கிளாஸில் வந்து எப்போவுமே ஸ்மார்ட்டஸ்ட் ஒரு விஷயம் கரெக்டாக சொல்கிறோம். ஸ்மார்ட் ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னா எப்போவுமே தூரத்தில் தள்ளி தான் இருக்கான் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொன்னது ஃபுல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.